அரை மூடி தேங்காய் இருந்தால் போதுங்க இந்த சூப்பரான தேங்காய் பால் அல்வா ரெடி பண்ணுறதுக்கு. நம்ம சேனலில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே வரும். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ஓகேங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது செய்கிறதுக்கு வந்து நான் அரை மூடி தேங்காவை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பால் எடுக்கணும். ஸோ அதனால் நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஓகே, இது அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பால் புளியலாம். ஓகே பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஓகே பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பால் புழிஞ்சிக்கலாம். அரிப்பி எடுத்துட்டு அரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து செய்ய போகிற பேன்லேயே இந்த பால் வந்து நான் புழிஞ்சிக்கிறேன். ஓகே பாருங்கள், பால் வந்து நல்லா புழிஞ்சிக்கோங்க. பால் புழிஞ்சாச்சு. ஓகே, இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பால் புழிஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, கூட வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி வரக்கூடாது. கட்டி வந்தால் நம்ம ஸ்வீட்ஸே கெட்டு போயிடும். ஸோ அதனால் கட்டி இல்லாமல் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. ஓகே, கலந்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாவு வந்து வேகட்டும். ஓகே பாருங்கள், இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி திக்னஸ் வந்து இருக்குது. ஓகே, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸ் வரட்டும். ஓகே இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து எனக்கு வந்து சுகர் வந்து மீடியமாக போதும் அப்படிங்கிறனால நான் வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா நீங்கள் வந்து 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்வீட் ஓவராக வேணும்னா. ஓகே, இப்போ இதையும் இந்த சுகர் வந்து கரையட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணக்கப்புறமா நான் வந்து கீ ஆட் பண்ணுறேன். நெய் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வேற ஒரு பேனில் வந்து நம்ம தாளிப்பு கொடுக்கலாம். ஓகே, அதுக்கு வந்து தாளிப்புக்கு வந்து நான் வந்து கோகோனட் ஆயில் எடுத்துருக்கிறேன். கோகோனட் ஆயில் போட்டுட்டு முந்திரி பருப்பை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துட்டு இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பேனில் வந்து ஒட்டாமல் வரணும். அப்போ தான் நம்ம ஸ்வீட் வந்து ரெடின்னு அர்த்தம். ஓகே, இப்போ பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கோங்க. ஓகே, சூப்பரான தேங்காய் பால் ஸ்வீட் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது நல்லாவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஓகே, நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபீஸ், ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.